நேயர்கள் அனைவருக்கும் மாற்றுக்குரல். இப்போ நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிற செய்தி, அதிமுகவில் இருந்து விலகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் எல்லாம் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தவேகாவில் சேர்ந்திருக்கிறார். இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்ப்போம். டாக்டர் எம்ஜிஆரில் கூட 50 வருஷத்திற்கு முன்பு அரசியல் ஈடுபட்டார். 1974-5 20 வயசு 17 வயசாக இருக்கும்போது அதிமுக ஆரம்பித்த காலம் அது. ஒரு மிகப்பெரிய லாயலிஸ்ட் அவர். அதிமுகவுக்கும் சரி, செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முதல் பிரச்சாரத்தில் செங்கல்பட்டில் அவர் உதவி செய்தார். அரங்கநாயகத்தோடு முதல் பொதுக்குழு அந்த மாதிரி கூட்டங்களை ஒருங்கிணைப்பு செய்த அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் பெற்றவர். எடப்பாடி வருவதற்கு முன்பு முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவதற்கு கூட ஒரு தகுதியானவராக இருந்து அவர் அதை மறுத்தவர். இப்படியெல்லாம் அவருக்கு இருக்கிறது. அவர் ஏன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா, கட்சியினுடைய வளர்ச்சி அவர் சிந்தித்தார். 2016 அம்மா இறந்த பிறகு 18 தேர்தல்கள், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 இடையில் நடந்த உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, கிராம பஞ்சாயத்தில் இருந்து இடைத்தேர்தலிருந்து எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வி தோல்வி. அப்புறம் எல்லாரும் போய் சொன்னார்கள், எடப்பாடிகிட்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, மூத்த தலைவர்களை நீங்கள் நீக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை எதையும் கேட்கும் ஒரு போக்கில்லாத நிலையில் டைம் கொடுத்து வெளியே வந்தார். அப்போதும் அவரை கன்சிடர் பண்ணலை. அதற்கு பிறகு அவர் திமுகவில் சேர்வதெல்லாம் அவருக்கு உகந்த கதை அல்ல. ஆகவே தான் இன்று காலை, நேற்று சென்று பேசிய பிறகு இன்று காலை அவருடைய பேக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா படத்தோடு போய் இணைந்தார். இவர் இணைந்ததுனால தமிழ்நாட்டு அரசியலில் என்ன ஏற்படும்? விஜய் 150 சீட்டு வந்துடுவாங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போ என்ன வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. 4 மாவட்டங்கள், ஈரோடு, கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி அவருடைய கண்ட்ரோலில் வந்திருக்கு. 50 ஆண்டுகளாக அவருக்கு சாதி பின்னணியும் இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டிய அதிமுக பின்னணியும் இருக்கிறது. இப்போ ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு ஆள், அது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ அந்த இடத்துல அவருக்காக ஒரு பெரிய குரல்கள் வலிமையாகவும் வாக்காளர்களாகவும் மாறுவார்கள். அவருக்கு 2% இருக்குது. ஒன்று அதிமுகவின் இவரை நம்பிய லாயலிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் சாதி வாக்குகள், வெள்ளாளர் கவுண்டர்கள், அந்த வாக்குகள். 3வது நடிகர் விஜயோடு ஆதரவாளர்கள் கோவை பகுதியில். இதெல்லாம் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். இது விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஒரு லாயல்னு பாராட்டியிருக்கார், ஒரு மூத்த தலைவர்னு பாராட்டியிருக்கிறார், 4 மாவட்ட பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க, கண்ணியமிக்க தலைவராக அவர் இருப்பார் என்றாலும், யார் தலைவர்னே தெரியாத ஒரு கட்சிக்கு இவரும் தலைவர் தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆதவ் அர்ஜுனனை விட அவரெல்லாம் பெருசாக தெரியாது. ஆரோக்கியசாமி, விஜய் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் விட, நிர்மல் குமாரை விட, புஷி ஆனந்தை விட ஒரு அறிமுக ஃபிகர். அது அவருக்கு கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட். தவேகாவினுடைய தலைவர் செங்கோட்டையன் பேசுகிறார், அது ஒரு நல்ல விஷயந்தான், அது அவருக்கு புகழ். அது மட்டும் இல்லாமல் கோவை கொங்கு பகுதிகளில் பெரும் சேதாரத்தை மீண்டும் அதிமுகவுக்கு ஏற்படுத்த போகிறார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக இருக்கும் அடையாளத்தையும் எடப்பாடி இழக்கப் போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதில் எந்த டவுட்டும் இல்லை. மீண்டும் 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 அதிமுகவை உடைத்து உடைத்து ஒன்றுமில்லாமல், உருப்படி இல்லாமல் ஆக்குவதற்கு திட்டமிட்ட பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு வகையிலே மகிழ்ச்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது, எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டால், களரியிலே போர்க்களத்திலே ஓடுகிற ஆனை, பரி அத்துமீறி ஓடும். அது கையிலே இருக்கக்கூடிய ஊசியை வைத்து குத்தினாலும் குத்தாவிட்டாலும் ஓடும். அப்படி ஓடுகின்ற போது வலிமையான அதன் கார்களால் கீழே விழுந்த வீரர்கள் சிதைந்து நசுங்கி போவார்கள். அப்படித்தான் பாஜகவின் அதிகார பசி. எல்லோரையும் கீழே தள்ளி பரியின் மூலமாகவும்
ஆணையின் கால்களுக்கும் நசுக்கி விட்டு அதிகாரத்தை மேற்கொள்வது அவர்களுடைய வேலை. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இப்போ நடிகர் விஜய்க்கு என்ன சொல்ல முடியாது? அதிமுகவின் வாக்கு வங்கி, திமுகவின் வாக்கு வங்கி, காங்கிரஸின் வாக்கு வங்கி, நாம் தமிழரின் வாக்கு வங்கி எல்லாம் இருக்குது. நடிகர் விஜய்க்கு எங்கே வாக்கு வங்கினே யாருக்கும் தெரியாது. இப்போது கேப்டன் விஜயகாந்த் வரும்போது விருத்தாச்சலம் அந்த பகுதியில் வட தமிழ்நாட்டில் அவருக்கு நல்லா இருந்தது. நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது கொங்கு மண்டலத்தில் சிறப்பாக இருந்தார்கள். திமுக வடமாநிலங்கள் நல்லா இருந்தது. பாஜக கன்னியாகுமரி அந்த தென் தமிழ்நாட்டிலும் தூத்துக்குடி அந்த பகுதியில் ஓரளவுக்கும், அதே மாதிரி கோவையிலும் இருந்தார்கள். இவருக்கு எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது. 8%, 10%, 25%, 35% எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட மாய பிம்பமே தவிர உண்மை கிடையாது. அப்படி இருக்கின்ற போது எடப்பாடியோடு அவர்கள் கூட்டம், அதாவது தாவேகாவோடு செங்கோட்டையன் சேர்ந்திருப்பது என்னங்கிறது ஒன்றும் புரியல. அவரால் பெரிய அளவில் அதிமுகவின் வாக்குகளை கொண்டு வர முடியாது. ஏன்னா அதிமுகவுக்கு எங்கே வாக்கு இல்லை, எடப்பாடிக்கே வாக்கு கிடையாது. கழுதை தேய்ந்து கட்டர்பா 23% போயிட்டு. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது 59.6%. 1991 பெரிய வெற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வெற்றி தான். 2001 கோவை குண்டுவெடிக்கு அப்புறம் வெற்றி, 2011 மாபெரும் வெற்றி, இறந்தபுரம் வெற்றி, அவங்க உடம்பு சரியில்லாமல் கடைசியிலையும் 2வது வெற்றி, 3வது கூட அந்த அடையாளத்தோடு, ஜெயலலிதா என்ற அடையாளத்தோடு, எம்ஜிஆர் என்ற அடையாளத்தோடு, ரெட்டேல் என்ற அடையாளத்தோடு தான் எடப்பாடி 70 சீட்டை பிடிச்சார் கூட்டணிகளோடு. இன்றைக்கி அவர் ஒன்றுமே இல்லை. இந்த உண்மையை உணர அவர் மறுக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஏன்னா, நான் ஒத்தை தலைவராக இருந்தால் என்னோடய அதிகார பசி இதிலே இருக்கலாம். அடுத்து கட்சியை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு பெரிய கட்சியினுடைய தேசிய தலைவர், அதிமுக அகில இந்திய அதிமுகவினுடைய தலைவர். அதனால் இருக்கும் வரைக்கும் எனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. பெரிய அளவில் நான் புகழீட்டி கொண்டிருக்கிறேன், அதை தொடரப்போகிறேன். பணத்திற்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லா சேனல்களுக்கும் அள்ளி கொடுத்து செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களிடத்திலே அவர் ஒரு வலிமையான தலைவராக இல்லை, எந்த நிலையிலும் இல்லை. அப்போ செங்கோட்டையினுடைய வரவு யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு ஒரு சிறு கலக்கத்தை ஏற்படுத்தலாம். பெரிய அளவில் திமுக வாக்கு வங்கி உடைஞ்ச மாதிரி தெரியாது. பாரம்பரிய அதிமுக வாக்குகளும் கொங்கில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் வாக்குகளும் பெரும் சேதாரத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தலாம். கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, அவர் எங்கெல்லாம் பயணித்தாரோ 55 வருஷம் அவருடைய பயணித்த பகுதிகளில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். அப்போ இது மேலும் பின்னடைவை, இழிவை பிஜேபி, அதாவது எடப்பாடிக்கு ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் நாம் உறுதியாக சொல்ல முடியும், எந்த நிலையிலும் இனி விஜய் அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது. அதுவும் உறுதியாயிற்று. ஏன்னு கேட்டால், எந்த கட்சியை விட்டு வெளியே தூக்கினானோ அவரை மறுபடியும் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பாஜக பிஜேபி இணைய போகிறது. பாஜக எடப்பாடி இணைய போகிறார். எடப்பாடியுடைய தோல்வியை பிஜேபி நன்கு உணர்ந்திருக்கிறது. அதில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவர்களின் இலக்கு எடப்பாடி ஜெயிக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி தோற்கணுங்கிறதான் பிஜேபி இலக்கு. அப்போ தான் நாம் முன்னே வர முடியும், இன்னும் பேரம் பேச முடியும், இன்னும் கட்சியை அழிக்க முடியும். அப்போ இந்த முறை விஜய்க்கான வாய்ப்பும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் வாக்குகள் எவ்வளவு பெறப்போகிறார்கள்? ஒன்று, செங்கோட்டையினுடைய வரவால் ஒரு தலைவர், ஒருவர் அறிமுக தலைவர் தமிழக வரலாற்றில் கோவை கொங்கு மண்டலத்தில் உள்ள செங்கோட்டையன் என்ற ஒருவர் கிடைத்திருக்கிறார். அது அவர்களுக்கு லாபம். ஒரு பேனலிஸ்டாக, ஒரு முகமாக தொலைக்காட்சியிலோ ஒரு 1-to-1 பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கோ ஒரு ஆள் கிடச்சிருக்கிறார். கோவை போன்ற பகுதிகளில், ஈரோட்டில், திண்டுக்கல், அதாவது நீலகிரியில், அப்புறம் திருப்பூரில் ஒரு தலைவர். இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த புகழ். இவருக்கு என்னென்னா, பாலை குடிப்போம் இல்லைன்னா கொட்டி கவிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எடப்பாடி மேலே வந்துட்டாங்க. இன்னும் பல பேர் வெளியே வர போகிறாங்க. இது எஞ்சிய அதிமுக தலைவர்களுக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் மன பதப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரலாறு ஒன்று சொல்லும், எடப்பாடி என்பவரால் அதிமுக அழிந்தது என்ற நிலைக்கு அவர் கட்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் அவர் அதிமுகவில் இருக்கார். விஜயை பொறுத்தவரை அவர் ஒன்மேன் ஷோ, அவர் தான். இவர் வந்தனாலும் அவருக்கு வாக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பகுதிகளில் ஒரு நிர்வாக தலைமைக்கும் பேச்சு முகமாக அவர் இருக்கார். விஜய்க்கு தான் ஓட்டு.
ஆனால் விஜய் எவ்வளவு சதவீதம் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு அவர் ஒரு பொறுப்பாளராக வந்திருக்கிறார். கடலூரில் ஏற்பட்ட அந்த மாபெரும் துன்பத்திற்கு பிறகு மௌனமாகி போன தாவேக தலைவர்கள் இன்றைக்கு வெளியே வந்திருப்பதும், அடையாளம் காணப்பட்ட ஒரு மூத்த தலைவர் ஒருவர் கிடைத்திருப்பதும் அவர்களுக்கு ஒரு நன்மையை தவிர மற்றபடி எந்த விதமான மாற்றமும் தமிழ்நாடு அரசியலில் ஈடுபட போவதில்லை. திமுக மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத அரசாக, மக்களின் எதிர்ப்பாக, ஊழல் அரசாக, நிர்வாக சீரமைப்பில்லாத அரசாக திமுகவை நாம் பல பேர்கிட்ட கேட்குற போது ஒரு கொதிநிலை இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிறது, அதை அறுவடை செய்வதற்கு, விளைச்சலை பெறுவதற்கு யாரும் இல்லை என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு மாபெரும் தரித்திரம். சரியான எதிர்க்கட்சி இல்லை. ஆனால் திமுக இன்னும் பலமாக தொடர்வதற்கு காரணம் அதனுடைய கட்சி அமைப்பு, கூட்டணி பலம். அதையெல்லாம் உடைப்பதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.